எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப கோயில் திருவிழாக்கள் கூடி வரக்கூடிய மாதம். அதுலேயும் குறிப்பாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மறக்க முடியாத, எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அறிஞ்சு வச்சு ராத்திரி கண்டு முழிக்கிறது, சிவன் கோயிலுக்கு போகிறது, அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது, இப்படிங்கிற நிறைய மாற்றங்களை பார்த்து இன்றைய இளைய சமூகம் செல்லுவதை பார்க்க முடிகிறது. இது விளையாட்டுத்தனமாக போகிறாங்களா பக்தியாக போகிறாங்களாங்கிறது வேற. ஆனால் அன்று இரவு கண் விழிப்பது என்பது, அந்த இடங்களுக்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த பக்தி மார்க்கம் என்பது போயிட்டு இருக்கிறது பாராட்டுக்குரியது. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அதில் கும்பத்தில் போய் சூரியன் அமர்கின்றார். இந்த சூரியன் கும்பத்தில் அமருகின்ற போது சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் வீற்றிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பிறக்கிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிறக்கிற போதே மாதம் பிறக்கிறதே பாட்டிமையில் தான் பிறக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதம் மாசி மாதம் என்று சொல்லக்கூடியது மாதத்தின் ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரியும். விட்டு போன பணத்தை வரவு வச்சுக்கிறது, காசு வச்சு காசு பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறது. இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு மிக நல்ல ஒரு காரியமாகவே இருக்கும். அதாவது சந்திரன் கேது அங்கே இருக்கிறாங்களே தவிர, சந்திரன் செவ்வாய் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் இருக்குமோ அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, நினைத்த காரியத்தை நடத்துறது, விடாமுயற்சி, இப்படிப்பட்ட அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். கை நிறைய காசு வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக ஊர் சுற்றி பார்க்கறது, பயணங்கள் பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வேலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்தின் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே கூட கொஞ்சம் இடமாற்றங்களுக்கு போவோமா, வேறு கம்பெனியை பார்க்கலாமா, வேறு இடத்துக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணங்கள் கூடி வரும். தாராளமாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சிகளை எடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ 8ஆம் இடத்திலே அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுகிற இடம். நான் முதலே சொன்னேன், தனஸ்தானத்தை பொறுத்தளவு வருமானங்களுக்கு குறைபாடுகள் நிச்சயமாக இருக்காது. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், கரெக்டாக பேசணும், கரெக்டாக நாவடக்கத்தோடு வாழ கற்றுக்கணும். அதே மாதிரி யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா, அவங்க 2 நாள் முன்ன பின்ன கொடுக்குறாங்கன்னா ஏதோ வார்த்தையை விட்டுறக்கூடாது, பகைமை ஆகிடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். இதே போல் மாதத்தின் அந்த மத்திய பாகத்தில் பார்க்குற போது சந்திரனும் சனியுமே ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்போ அந்த சந்திரன் சனி ஒன்றா உட்கார்றதுனால அந்த மாதத்தின் மத்திய பகுதி காலகட்டத்தில் சில பேர்களுக்கு சளி தொல்லைகள், சைனஸ் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சின்ன 2 வீலரில் போனேன் சார், வலிக்கு விழுந்துட்டேன் சார், கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு சார், இப்படி சொல்லுகின்ற மாதிரியான உபத்திரங்கள், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த 15, 16 தேதிகள் வருகின்ற போது இந்த கடகத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சந்திரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள், நல்ல சுப செய்திகள், சுப காரியம் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூடி வரும். இவர்கள் எல்லோருமே வியாழனுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால ஒரு பக்கம் மாளவ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகிற காரணத்தினால குடும்பத்துக்குள்ள கல்யாண விஷயங்கள், அது மாதிரி பிள்ளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், கல்யாண பேச்சு பேசணும், இப்படிங்கிற தன்மைகள் அந்த சுப செய்திகள் பேசப்படுகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே போல் மாதத்தின் 14, 15 தேதி பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டூர் போகிறது, வெளியில் சுற்றி பார்த்துட்டு வர்றது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீடு தேடி வருவது, இங்கேருந்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை தீர்த்த யாத்திரை சென்று வருவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதனாலேயே கொஞ்சம் சைனஸு, தலபாரம், கழுத்து வலி, முதுகு வலி, பயண அலுப்பு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு உண்டு. அதுபோல் சூரியனும் சந்திரனும் அங்கு இணைந்து அமாவாசை போக்கு ஏற்படுகிறதுனால 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பரவாயில்லை. 8ல் போய் கிரகங்கள் கெட்டுவது என்பது தப்பு இல்லை. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு பேர். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த அமாவாசை பொழுதுகளில் கூட நினைச்ச காரியம் நடக்கும். இந்த புதிய ஒப்பந்தங்கள் பண்ணுறவங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு புது தொழில் பண்ணி சம்பாதிக்கலான்னு வாழ்க்கையில் முதல் வாட்டி நீங்கள் திட்டம் போடக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒப்பந்தங்கள், ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது, ஆடிட்டரை பார்த்தேன், இப்படிங்கிற சகல சம்பந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கெல்லாம் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதே போல் 9ஆம் இடத்துல போய்
18, 19 தேதிகளில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு இருவரும் இணைந்து சூரியனுக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் நிறைய வரக்கூடிய காட்சிகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒத்தாசைகள் கிடைக்கும். கடன்பட்டாவது காரியங்கள் மிக அருமையாக நடக்கின்ற காட்சிகள் கிடைக்கும். இந்த சந்திரனும் சுக்கிரன் ஒன்றா இருந்தால் லௌகீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். காதல் தோற்று போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கே போனாலும் ஒரு மகிழ்ச்சியாக அந்த நெஞ்சை நிமிர்த்தி காலரை தூக்கிவிட்டு சந்தோஷமாக ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட அந்த 3வது வாரத்தில் 18, 19, 20 தேதிகள் பக்கமாக உங்களுக்கு சுபிட்சமாகவே இருக்கும். அதேபோல் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சந்திரனோடு இணைகின்றார். இந்த மாதத்தின் 22, 23 தேதிகளில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பாங்க. ஆக 9 குடையவனும் ராசிநாதனும் ஒன்றாக சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, பழக்கடை, காய்கறி கடை, துணிக்கடை இப்படி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். யாரென்று தெரியாத அந்நியர்கள் கூட உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சந்திரனும் குருவும் ஒன்றாக இருப்பது என்பது எப்பொழுதுமே யோகத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. அவர்கள் இருவரும் இணைந்து, அது மட்டுமல்ல, சந்திரன் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பதவிகளிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், புதிய இடங்களுக்கு செல்லலாம், புதிய மக்களை சந்திக்கலாம், இன்டர்வியூக்கு போகலாம், பாஸ் பண்ணலாம், வேலை தேடிக்கலாம். இப்படிங்கிற அனைத்து விவகாரங்களும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் சந்திரனோடு மாதத்தின் ஒரு 24, 25 தேதிகளில் சந்திரன் செவ்வாய் இருவரும் இணைந்து வரக்கூடிய காட்சிகள் இருக்கும். இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைகின்ற போது 5ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவரும் 12இல் மறைகின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக செலவினங்கள் அல்லது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தர்க்கவாதங்கள் அல்லது பிள்ளைகளை பிரிந்து வாழ வேண்டிய சூழல்கள் இப்படிப்பட்ட ஒரு நியதிகள் எல்லாம் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இப்போ தான் ஒரு இளம் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறீங்க. கம்பெனிலேருந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 6 மாதம் சிங்கப்பூர் போயிட்டு வாங்க, இல்லாட்டி அமெரிக்கா போயிட்டு வாங்க இப்படிங்கிற மாதிரி அனுப்புவாங்க. அப்போ குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது, அந்த பிள்ளைகளின் அனுபவத்தையும் அனுபவிக்க தெரியாது, பாசம் என்று சொல்லக்கூடியது கட்டாயி போதே இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாக ஆரம்பிக்கும். இது எல்லாத்துலேயும் கூட நீங்கள் பொறுமை காக்கணும், பேசிடக்கூடாது, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, இவைகள்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் ஓட்டுகிறவங்க, ராத்திரி பயணங்கள் போகிறவங்கெல்லாம் மிக கவனமாக இருங்க. இந்த குறிப்பாக அந்த மாதத்தின் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய 24, 25 தேதிகளில் முடிந்த மட்டும் வேகமாக வண்டி ஓட்டுறது, ஸ்டைலாக வண்டி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி என்னதான் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கற்றுக்கணும். அதே போல் உங்கள் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா 26, 27 தேதிகளில் சந்திரன் அமர்கிறார். கொஞ்சம் தைரியம், வீரியம், பராக்கிரமம், கொஞ்சம் சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், எதையும் செய்து விடலாம், இனி என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக திகழ்கிறது. உறுதியாக இந்த மாசி மாதத்தில் ஒரு 90% நல்ல பலன்களும் ஒரு 10% முன்ன பின்ன இருக்கும். ஏற்கனவே மகா சிவராத்திரி வரக்கூடிய மாதமாக இருக்குது. கண்டிப்பாக சிவனாலயங்களுக்கு சென்று வாருங்கள், அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் நீங்கள் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக திகழும்.